நான் மிஸ்ஸஸ் ஷஹாப்தீன். மிஸ்ஸஸ் ஷஹாப்தீன் ஒஃபிஷியலி என்டி ஹனீஃபாண்டு போகிறேன். ஒஃபிஷியல் நான் டீச்சர் தானே, அரசாங்கத்தில் இல்லை என்டி ஹனீஃபாண்டு தான் வருது அந்த ஒஃபிஷியல் நேம். வாப்பட பேர் மிஸ்ஸஸ் ஷஹாப்தீன். இதில் மேரி பண்ணின போகிறோம் இந்த பேர். அப்போ நான் இந்த ஊர் ஆள் இல்லை. எங்களோட மாமா கேம்பில், எங்களோட கேண்டி, எங்களோட ஒரு கோர்ட் முட்லியா, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் முட்லியா பதில். ஹஸ்பண்ட் இந்த ஊருக்கு ஸ்பெஷல் கமிஷனர். அவர் கமிஷனராக இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணின நேரம் நானும் என்ன ட்ரான்ஸ்ஃபர் எடுத்து, நாங்கள் கவர்மெண்ட் டீச்சர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வந்து நான் 38 years ஆகுது இங்கே வந்து. இப்போ அவர் மவுத்து 7 வருஷம் ஆகுது அவர் மவுத்தாகி. அதுக்கு பிறகு நான் இந்த வீட்டில் தனியாக தான் இருக்கிறேன். யாரையும் தேடிக்கொள்ள பார்த்து எனக்கு ஒருத்தரும் அமையலை. எல்லாரும் சொல்கிறது, மேடம் நீங்கள் ஒரு அப்பாவி லேடி ஒன்று உங்களுக்கு ஆட்களை கொண்டாந்து கொடுத்து உங்களுக்கு எனக்கு செஞ்சுட்டு உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு தான் அவங்க சொல்லுவாங்க. நான் அதே பார்த்துக்கிட்டு நீங்கள் சும்மா இருக்கிறது தனியாக தான் இருந்தேன். அன்றைக்கு 15th தான் இது நடந்தது. 15th நடக்கிற நேரம் நான் மகனையும் தொழுதுட்டு இந்த இங்கே இருக்கிற அந்த மேசையோடு இருக்கிறான், இங்கே தான் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன். குரானை ஓதிக்கொண்டிருக்கிறேன், மருந்து எடுத்து கொண்டிருக்கிறேன். அப்போ இந்த ஜன்னலுக்கு ஒரு அடி ஒன்று விழுந்துச்சு. இர்ஃபானா அந்த டெலிஃபோன் கொஞ்சம் பாரு. அப்போ நான் உடனே எழும்பி என்னோட ரூமுக்கு போனேன். இந்த பெட்ரூமுக்கு போனேன். பெட்ரூமுக்கு போயிட்டு இங்கே ஜர்காஜார் என்னோட நேபர் ஒருத்தருக்கே அவருக்கு நான் கால் பண்ணினேன். கால் பண்ணப்போனா அவர் சொன்னார், மாநில யார் சொல்லுங்க. இப்போ நான் 10 நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் சொல்லுங்க, எடுக்க சொல்லுங்க. இனி நான் காமராவுக்கு போயிட்டு அவர் ஜர்காஜார் அப்படி சொன்னார், இப்படி தனியாக இருக்கிறீங்களே, எங்கட விட்டும் கதவு ஜன்னலாம் உடைச்சிட்டாண்டு. இப்போ நான் தமிழ் மரத்துக்கு நெருப்பு வச்சான். என்ன ஜன்னலையும் உடைச்சான், என்கிட்ட இருக்கிற ஜன்னலையும் உடைச்சான். உடைச்சிட்டு கதவை உடைச்சிட்டுன்னு உள்ளுக்கு வந்துட்டான். கதவை வச்சுன்னு ஒரு 100 பேர் போல் வந்தான். கதவை லாக் பண்ணின கதவை தானே உடைக்கிறான். அப்போ எனக்கு தெரியுது ஆட்கள் அந்த தொங்கல் வரக்காட்டும் பாய்ஸ் நிற்கிறாங்க. இந்த தொங்கல்லேருந்து அந்த தொங்கல் வரக்காட்டும் பாய்ஸ் நிற்கிறாங்க. நீங்கள் கண்டறோம் நான் பெட்ரூமுக்குள்ளே எனக்கு தெரியுது, பெட்ரூமுக்குள்ளால தெரியுது. இப்போ இந்த ரூமுக்கு ஒரு 10-15 பேர் வந்திருப்பான். வந்ததுமே ஒருத்தன் கையில் இருக்கிற டார்ச்சை பறிச்சு கொண்டான். இன்னொருத்தன் ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு ஓகி அடித்து 2க்கா உடைச்சிட்டான். இன்னொருத்தன் அர்மாலியை திறக்கிறான். அப்போ என்னைய இங்கே பேச விட்டுட்டு அந்த அவன் அங்கே அர்மாலியை பார்த்து கொண்டு இருக்கிறான். அப்புறம் நான் சொன்னேன், සිංහලතාවල தானே நான் சொன்னேன், මම හරි අහිංසක එක්කෙනා. මම ගමේ එක්කෙනෙක් ඉන්නේ. මම පිටේද ලැවිලා ඉන්නේ. ආවේ මේගොල්ලන් අපේ මේ ළමයිට උගන්වන්නට. මහත්තයා කොමසාරිස්තුමා, මහත්තයා මේ නගර සභාවේ කොමසාරිස්තුමා මේ රට දියුණු වෙන්න ඔබක් මාංශ වෙලා රට දියුණු කරලා තමයි නැති උනේ. දැන් අන්තරාවල අවුරුදු 7ක් වෙනවා. நான் சொன்னேன். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், ඔයගොල්ලන්ගේ ළමයින්ට මම උගන්වනවා. මාංගාව ජාති ભેදයක් නැහැ. ළමයි ඔක්කොම මගේ දරුවෝ වාගේ. ඕනේ නම් දැන් ගිහිල්ලා මේ ළමයි සිංහල ළමයි ඉන්නවා අහන්න බලන්න මැඩම් කොච්චර වටිනා එක්කෙනාද. එයාගේ මොන හරි මේකක් තියෙනවාද. එවන ඔතන சொன்னா දන්නවානේ. අප දන්නවන්න ඉපිලි. අපේ අම්මා වාගේ අපිට අම්මා ඉන්නවා, හිතපපුව තියෙනවා. අම්මාගේ වටිනාකම තේරෙනවනේ. අම්මා කියන වචනේ මහ ලොකු බරපතල වචනයක්. ඒක මේ අම්මගේ හිත කැඩුනොත් එහෙම ගින්න වගේ පත්තු වෙනවා. ඒක මතක තියාගන්න ඕනේ. ප්‍රශ්න ගෙට ගිනි තියන්න ඕන. ගිනි තියන්න එපා, මට යන්න තැනක් නැහැ. නම් ගිනි තියන්න එන්න අපි ගිහලා STF එකට බාර දෙන්නම්. මම කිව්වා ඇයි STF එකට මාව බාර දෙන්නේ? මම වැරදක් කරලා නැහනේ. அப்போ அப்படி இருந்து சொல்லி இப்போ இவன் வேலை எல்லாம் காமராக்குள்ளே ஒத்தனை வெளியே வரல. அவனை அங்கே வேலை இங்கே எல்லாம் ஃபுல் உடைக்கிறான்னு. அப்புறம் இங்கே வரக்கா இந்த கதவு எல்லாம் உடைச்சி போட்டேன். அப்போ இங்கே வரக்க நான் உள்ளவும் போனேன். அவன் 2 பாய்ஸ் எனக்கு பிடிச்சி 3-4 பேர் ஓட்டிக்கின்னு வரான் அடிக்கிறதுக்கு. அடிக்க வேணும் போ, இந்த பாய்ஸ் அடிக்க விடலை, கூட்டின்னு போனோன்னா அடிக்க விடலை. இப்போ அன்சக்காயின்னு ஒன்றும் சாப்பிடல. அதுக்கப்புறம் அப்படியே கேட் கிட்ட போய் பார்த்தா கேட்டில் வெளியே எனக்கு தெரியுது 2000 கிட்ட இருக்கிறான் தக்ஸ் ஆன் த ரோட், இன் திஸ் ரோட் ஹியர்.
நான் ஒரு தட்டை தனி ஒரு லேடி திரும்பி பார்த்தா ஒரு லேடிஸ் ரோட்டில் நான் மற்றும் என்னை அப்படியே கூட்டிக்கின்னு போனாங்க. இந்த அவங்க வந்து ஜங்ஷன் நாளைக்கு அங்கே தான் எஸ்டிஎஃப் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, போலீஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ என்னை எஸ்டிஎஃப்ஸருக்கு பாரம் கொடுத்துட்டு சொன்னான் மேன் ஹரி ஆயன்ஸு கேட்கனா மேன் வாரகாண்டேன். அவன் அவங்க ஆஃபீஸர்ஸ் வந்து என்னை பாரம் எடுத்து கேட்டேன் எங்கே போனான் சரி நான் எங்கேயும் போகல அவங்க கூட்டின்னு வந்தாங்க வந்து நிற்கிறேன்னு. அப்போ என்னையை பற்றி எல்லாம் கேட்டு என்னை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கொண்டேன். இப்போ நான் கேட்டேன் இங்கிலீஷ் தெரிஞ்ச யாரும் இருந்தால் கொஞ்சம் வந்து பேசுங்க. அப்போ ஐபி ஜீப்லேருந்து இறங்கி வந்தார். அப்போ ஐபி என்னன்னு சொன்னால் சொன்னே வீட்டுக்கு நெருப்பு வைக்க போகிறானா இதெல்லாம் இது பண்ணிக்குது இந்த உடச்சி தொலைச்சிட்டான் மற்ற பக்கம் எல்லாம் பத்துது எல்லாம் நெருப்பாக இருக்குது. அப்போ நான் யோசித்தேன் ஏன் ஒருத்தர் வரல என்னையை கொண்டு போய் அவனுக்கு பாரம் கொடுத்தேன். இப்போ அவங்க என்னையை காப்பாற்ற தான் பார்க்குறாங்க. அப்போ நான் இங்கே போக வேணும் அது இதெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் இந்த மேடம் ஒன்று இருக்கிறவங்க ரிட்டையர்ட் பிரின்சிபல் அங்கேன்னு கேட்டால் பாய்ச்சி சொன்னார் எங்களுக்கு தெரியா அந்த இடங்கள் நாங்கள் இப்போ தான் கொழும்புலேருந்து வந்துக்கிறோம். ஒரு எனக்கு நீ ஒரு டெலிஃபோன் நம்பர் ஞாபகத்துக்கு வந்தது அதை டயல் பண்ணுங்கன்றப்போ அதை டயல் பண்ணிடுங்க. டயல் பண்ணிவிட்டு அந்த பரக்கா ஹால் முன்னுக்கு இருக்கிற வீட்டுக்கு என்னை கூட்டின்னு போனாங்க. கூட்டின்னு போயிட்டு என்னோட ஃப்ரெண்டுக்கு பாரம் கொடுத்துட்டு ஐபி வந்துட்டார். ஐபியில் ஜீப்பில் தான் என்னை கூட்டின்னு போனார். இதில் எவ்வளோம்மா உங்களுக்கு சேதம்? ஒரு 36 lakhs போல சேதம். ஏதாவது வீட்டில் இருந்து தங்கம் சாமெல்லாம் களவெடுத்து போனாங்க? எல்லாம் களவெடுத்துட்டாங்க. எல்லாம் ஒரு சதம் இல்லை எல்லாம் களவெடுத்து. நாங்கள் என்னைய கூட்டின்னு போனோம் தானே போன நேரம் நான் சொன்னேன் ஹேண்ட்பேக்கை பார்த்தான் நர்மாலியை பார்க்குறான்னு நான் அங்கிட்டு பேத்துட்டு வர காட்டுரும் அந்த ஹேண்ட்பேக்கில் இருந்த எனக்கு வச்சுருந்த ஹேண்ட்பேக்ஸ் அதெல்லாம் இந்த வீசி கட்டில் போட்டுன்னு நான் நேற்று முந்தின தான் காணேன். சரிம்மா உங்களுக்கு பிள்ளை இல்லையாம்மா? ஒரு மகன் அவர் கொஞ்சம் பேக்வர்ட் சைல்டு அவர் கலாமில் மேரி பண்ணி கொடுத்த இடத்துல அவங்க அதுங்க ஒரு நல்ல இடம் ஒன்று இல்லை அவங்க பிள்ளைய வர விடுறது இல்லை அப்படி அவங்க வச்சு கொண்டிருக்கிறாங்க. அவருக்கு என்னையை காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தி இல்லை நான் தான் அவரை பார்க்க வேணும். இப்போ வர வேணும் ஒரே கரைச்சல் அழுகுறான். நான் சொன்னேன் வரவான வந்து எங்கே இருக்க போகிறீங்க நான் இப்போ ரோட்டில் இருக்கிறேன். இப்போ உங்களோட இப்போ அடுத்த கட்டம் இப்போ என்ன செய்ய போகிறீங்க நீங்கள்? இப்போ எனக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. நோம்பும் வருது நான் இதில் இதாகி கொண்டு இருக்கிறேன். எனக்கு போகிறதுக்கு இடமும் இல்லை இருக்கிறதுக்கு இடமும் இல்லை. நான் ஒரு முஸ்லீம் பெண்ணு இப்போ சும்மா இந்த வதை கொடுத்துருக்கி என்ன செய்யணும்னு தெரியும். அவள் வரத்தவங்களும் கூட்டி கொண்டு போகுது. நேற்று நாவடையால் அவர் ஹாஸ்பிட்டல் வந்து இன்டர்வியூ பண்ணிவிட்டு அவர் இன்றைக்கு மருந்தெல்லாம் எனக்கு அனுப்புகிறேன்ட்டு போனார். இன்னும் கிடைக்கல. இப்போ இந்த இதுகளை செய்கிறதுக்கு சரி கட்டுறதுக்கு உங்கள்கிட்ட பணம் காசுகள் இருக்குது அமௌண்ட் மணிகள் கேட்குறேன். நல்லா பிச்சைக்காரி ஆகிருக்கிறேன். ஒரு சதம் இல்லை ட்ரைஷோக்காரனு கொடுக்குறதுக்கு ஒரு சதம் இல்லை. சரிம்மா.